ஒரு ஆற்றின் கரையில் நாவல் மரம் ஒன்று இருந்தது. அந்த மரத்தில் குரங்கு ஒன்று வசித்து வந்தது. நாவல் மரத்தில் இனிப்பான நாவல் பழங்கள் கொத்து கொத்தாக காய்த்து அந்த குரங்கின் பசிக்கு விருந்தாக இருந்தது. நாவல் பழங்களை உண்டு அந்த குரங்கு மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தது. ஒரு நாள் ஆற்றில் நீந்திக் கொண்டே வந்த முதலை ஒன்று ஆற்றங்கரையின் மீது வந்து ஓய்வு எடுத்தது. குரங்கு அந்த முதலையை நட்பாக பார்த்து சிரித்தது. அந்த முதலையும் குரங்கை பார்த்து நட்புடன், இங்கே எனது பசிக்கு ஏதேனும் உணவு கிடைக்குமா? எனக்கு மிகவும் பசிக்கிறது என்றது. அந்த குரங்கும் கனிவுடன், எனது நாவல் மரத்தில் நிறைய பழங்கள் இருக்கின்றன, வேண்டுமானால் அவற்றில் சிலவற்றை சாப்பிட்டு பார்க்கிறாயா என்று கேட்டது. அந்த குரங்கு சில நாவல் பழங்களை பறித்து முதலைக்கு அருகில் வீசியது. முதலையும் தனது பசியை தணிப்பதற்காக அந்த நாவல் பழங்கள் அனைத்தையும் உண்டு மகிழ்ந்தது. பழங்களின் சுவை அந்த முதலைக்கு மிகவும் பிடித்து போனது. குரங்கு, இனி பசித்தால் எப்பொழுது வேண்டுமானாலும் இங்கே வந்து என்னிடம் நாவல் பழங்களை பெற்றுக்கொள் என்றது. அதன் பிறகு அந்த முதலை தினந்தோறும் அந்த குரங்கை பார்க்க வரத் தொடங்கிவிட்டது. அவர்கள் இருவரும் நல்ல நண்பர்களாக மாறிவிட்டனர். வழக்கம் போல இனிப்பான நாவல் பழங்களை ஒன்றாகவே உண்டு மகிழ்ந்தார்கள். ஒரு நாள் அந்த முதலை குரங்கிடம் தனது மனைவி மற்றும் குடும்பத்தினர் பற்றி கூறியது. உடனே குரங்கும், நீ திரும்பிச் செல்லும் பொழுது உன் மனைவிக்கும் கொடுப்பதற்காக சிறிது நாவல் பழங்களை தருகிறேன் என்றது. முதலையின் மனைவியும் அந்த நாவல் பழங்களை ருசித்து சாப்பிட்டது. அதுவரை அந்த முதலையின் மனைவி அத்தனை சுவையான எதையும் சாப்பிட்டதே இல்லை. அது தனது கணவனிடம், இந்த நாவல் பழங்களே இவ்வளவு சுவையாக இருக்கிறதே, இந்த நாவல் பழங்களை தினந்தோறும் உண்டு வரும் அந்த குரங்கின் இதயம் எவ்வளவு சுவையாக இருக்கும் என்றது. உடனே அந்த முதலை, அந்த குரங்கு எனது மிகச்சிறந்த நண்பன் என்று கூறியது. ஆனால் மனைவி முதலையோ, எனக்கு குரங்கின் இதயம் கண்டிப்பாக வேண்டும் என்று பிடிவாதம் பிடித்தது. மனைவியின் மனதை மாற்ற முயன்று தோற்றுப்போன அந்த முதலை அரைமனதுடன் தன் குரங்கு நண்பனை பார்க்க வருத்தத்துடன் கிளம்பியது. தனது குரங்கு நண்பனின் இதயத்தை சாப்பிட அதன் இளகிய மனம் இடம் தரவில்லை. ஆனாலும் மனைவியின் பிடிவாதத்தை மாற்ற முடியாமல் வழக்கம் போல சென்று குரங்கை ஒரு திட்டத்துடன் சந்தித்தது. முதலை தன் குரங்கு நண்பனை பார்த்து, தனக்கு சுவையான நாவல் பழங்களை அளித்ததற்காக உனக்கு விருந்து வைக்க ஆசைப்படுகிறாள் என் மனைவி, நீ மறுக்காமல் என் வீட்டிற்கு வர வேண்டும் என்றது. முதலையின் சூழ்ச்சி அறியாத குரங்கும் மிக்க மகிழ்ச்சியடைந்தது. ஆனால் எனக்கு நீச்சல் தெரியாதே, என்னால் எப்படி உன் வீட்டிற்கு வர முடியும் என்றது. முதலையோ, அதை பற்றி நீ கவலைப்படாதே, என் முதுகில் ஏறிக்கொள், நான் உன்னை அழைத்து செல்கிறேன் என்றது. குரங்கும் அதற்கு சம்மதித்து அந்த முதலையின் முதுகில் ஏறி அமர்ந்து கொண்டது. அவர்கள் இருவரும் ஆற்றின் கரையையும் நாவல் மரத்தையும் கடந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது முதலை பேசத் தொடங்கியது. எனக்கு வருத்தமாகத்தான் இருக்கிறது நண்பா, ஆனால் என் மனைவியின் ஆசையை நிறைவேற்றி வைக்கும் பொறுப்பு எனக்கு இருக்கிறது. அவள் பல வருடங்களாக நாவல் பழங்களை உண்டு வாழும் உன் இதயத்தை சுவைத்து பார்க்க ஆசைப்படுகிறாள். அதற்காகத்தான் உன்னை அழைத்து செல்கிறேன் என்று மனம் பொறுக்க முடியாமல் உண்மையை கூறியது. குரங்கு ஒரு கணம் இதை கேட்டு அதிர்ச்சியடைந்தாலும் அதை வெளியில் காட்டிக்கொள்ளாமல் மிகவும் நிதானமாக முதலையிடம், அடடா நண்பா, நீ இதை நாம் மரத்தை விட்டு கிளம்பும் போதே சொல்லியிருக்க வேண்டும். நான் என் இதயத்தை மறந்து போய் அந்த நாவல் மரத்திலேயே வைத்துவிட்டு வந்துவிட்டேன். நாம் திரும்பவும் அந்த மரத்திற்கு சென்று இதயத்தை எடுத்து வந்து விடலாமா என்றது. முதலையும் குரங்கின் வார்த்தையை அப்படியே நம்பிவிட்டது. மறுபடியும் அந்த நாவல் மரத்தை நோக்கி செல்ல ஆரம்பித்தது. சட்டென்று குரங்கு தாவிச் சென்று மரத்தின் உச்சிக்கு சென்று பாதுகாப்பாக அமர்ந்து கொண்டு பேசத் தொடங்கியது. உன்னை என் நண்பன் என்று நான் நினைத்தேன். ஆனால் நீ என்னையே கொல்ல துணிந்து விட்டாய். உன்னை நான் இனி ஒருபொழுதும் நம்ப மாட்டேன். இன்றோடு நம் நட்பு முறிந்து விட்டது. திரும்பவும் இங்கே வந்து விடாதே என்று கூறிவிட்டு அந்த இடத்தை விட்டு சென்றது குரங்கு. முதலை தன்னை ஒரு முட்டாளாக அப்பொழுதுதான் உணர்ந்தது.
ஒரு நல்ல நண்பனையும் இனிய சுவையான நாவல் பழங்கள் கிடைப்பதையும் இழந்துவிட்டேனே என வருத்தப்பட்டு கொண்டு அந்த இடத்தை விட்டு சென்றது. நமக்கு துன்பம் நேரும்போது நிதானத்தை இழக்காமல் சாதுரியமாக யோசித்து முடிவெடுத்தால் நிச்சயம் அதிலிருந்து விடுபட முடியும் என்ற கருத்தை இந்த கதை நமக்கு உணர்த்துகிறது.